ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அர்ச்சனாஸ் கிச்சன் அண்ட் ஃபியூஷன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு இங்கே லோக்கல் இந்தியன் ஸ்டோரில் ஒரு அழகான மண் பானை கிடச்சிது. அந்த மண்பானையை எப்படி நம்ம பேசிக்காக நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அந்த சீசனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். வாங்க இந்த மண்பானையை எப்படி நம்ம பழக வைக்கிறது நம்ம பார்க்கலாம். புது மண்பானையை நம்ம எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி உடனே எடுத்து சமைக்க முடியாது. அதுக்கு நம்ம பதப்படுத்துறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் மொதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்பானையில் ஓட்டை எதுவுமே இல்லாமல் இருக்கா, கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சோக்கிங் டெக்னிக், அதாவது சட்டியை தண்ணிக்குள்ளார ஊற வைக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மண்பானைக்கு ஏற்ற சட்டி நான் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி ரொப்புறேன். தண்ணி ரொப்பின உடனேயும் தெரிஞ்சிடாது, கொஞ்சம் நேரம் போல் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மண்பானைக்கு ஏற்ற அளவில் நீங்கள் நல்ல ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ரொப்புங்க. இந்த மண்பானைக்கு மூடியும் இருக்கிறதுனால நம்ம மூடியும் சேர்த்தே தான் நம்ம இந்த சோக்கிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 24 மணி நேரமாவது இந்த தண்ணிக்குள்ளே இந்த சட்டி நல்லா ஊறணும். ஏன்னா இந்த சட்டி நல்லா நெருப்பில் நல்லா சுட்டு எடுத்துருக்கிறதுனால நிறைய அங்கங்கே குட்டி குட்டியாக ஏர் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏர் ஹோல்ஸ்லலாம் தண்ணி உள்ளார போகுதா, இல்லைனா தண்ணி லீக் ஆகுதா, இந்த மண்பானை அழகாக மெருகேற்றிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சோக்கிங் டெக்னிக். நீங்கள் நைட்டு ஊற போட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் செக் பண்ணாலும் கூட இந்த 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 சோக்கிங் டெக்னிக் நல்லாவே வேலை செய்யும். இப்போ நம்ம சோக் பண்ணிட்டோம். இப்போ அந்த காற்று போதா இல்லையா நம்ம செக் பண்ணணும் இல்லையா. இந்த மண் சட்டியில் நிறைய ஏர் ஹோல்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறையா பபுள்ஸ் செக்ரேட் ஆகுது. ஸோ இந்த மண் சட்டி தண்ணிக்குள்ளே ஊறி நல்லா அந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாம் மூடுற வரைக்கும் இந்த பபுள்ஸை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நான் காலையில் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம மண் சட்டி இப்போது 24 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆகிட்டாரு. பொறுமையாக எடுங்க, ஏன்னா அது தண்ணியில் ஊறி இருக்கிறதுனால டக்குன்னு கை வழுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் இல்லை பேப்பர் டவல் இல்லை ஏதாவது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது கிளாத் இருந்தால் கூட இந்த சட்டியை அழகாக நம்ம எடுத்து உள்ளே வச்சுப்போம். இப்போது இந்த தண்ணியில் பார்க்குறீங்கல்ல, நம்ம மண் சட்டி, அந்த சுட்ட மண் சட்டியோட கலர் ரொம்பவே தண்ணிக்குள்ளே இறங்கலை. லைட்டாக தான் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் தெரியுது. ஆனால் நம்ம தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்போனா இந்த மண் சட்டி நல்லா பதமாக அவங்க வேக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கலரே தெரியல. இப்போது நம்ம பேப்பர் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த சட்டியை நான் ஒரு கிச்சன் டவலால் நான் துடைக்கிறேன். மண் கண்டிப்பாக வரும். ஏன்னா மண் சட்டினாலே மண் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம தண்ணியில் நல்லா ஊறி இருக்கிறதுனால எக்ஸஸாக அங்கங்கே சேராத மண், குட்டி குட்டியாக இருக்கிற மண் எல்லாம் இப்போ நல்லா ஊறி மேலாப்பில் வந்திருக்கும். இந்த மாதிரி கிச்சன் டவலில் நீங்கள் வச்சு நல்லா வைப் பண்ணும்போது அந்த எக்ஸஸாக இருக்கிற மண் எல்லாத்தையும் நம்ம அழகாக க்ளீனாக எடுத்துடலாம். அதுவும் ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வறக்கன்னு நம்ம தேய்க்கக்கூடாது. ஜென்டலாக தேய்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு கல் இல்லாட்டி கொஞ்சம் ஷார்ப்பாக ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா நம்ம சட்டியை கோடு போட்டுரும். அதனால இந்த மாதிரி பேப்பர் டவல் இல்லை சாஃப்டான ஒரு காட்டன் டவல், நம்ம ஊரில் கண்டிப்பாக காட்டன் டவலாக கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம நல்லா வைப் பண்ணிக்கலாம். இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கூம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓட்டையிலையும் மண் உட்காந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது குட்டி குட்டி இடம் எங்கேயாவது சிக்கலாம் மாதிரி இருந்ததுன்னா அதுலேயும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம டிஷ்யூலையும் எதுவுமே இல்லை, நம்ம மண் சட்டியும் அழகாக ஊறி இருக்குது. இப்போது ரெண்டாவது டெஸ்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மண் சட்டியில் ஏதாவது கிராக் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவும் ஊற வைக்கலாம், இல்லை ஒரு 3/4 அளவு கூட நம்ம ஊற வைக்கலாம். பட் நான் இன்றைக்கி அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு 1/2 லிட்டர் தண்ணி இந்த பானைக்குள்ளே ஊற்றியிருக்கேன். பானைக்கு அடியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளேட்டும் வச்சுருக்கேன். ஒரு வேளை தண்ணி லீக் ஆகுதுன்னா நமக்கு அதை தெரியறதுக்கு இந்த பிளேட் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் நம்ம வெட்டு பார்ப்போம். இப்போ தண்ணி அளவு எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் நம்ம இப்போ அதை செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் நம்ம திருப்பி தண்ணியை ஊற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப குறைஞ்சிருந்ததுன்னா தண்ணி அளவு நம்ம ஊற்றின அளவு ரொம்ப குறைஞ்சிருந்ததுன்னா இந்த சட்டி இன்னுமே அப்சர்வ் பண்ணுது. ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய ஏர் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்க்குறீங்க, ரொம்ப குறையில ஒரு 50 ml கிட்டத்தட்ட அவ்வளோதான் குறைஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் நார்மல். அதனால் நம்ம அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி செடி இருந்தால் செடிக்கு ஊற்றிடுங்க.
மறுபடியும் எதையாவது வந்து மண் இருக்காங்கிறதுக்காக நான் அதே போல் ஒரு கிச்சன் டவல் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து மண் வருதா அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம சமைக்க போகிறோம், சாப்பாட்டில் வந்து கல்லோ மண்ணோ எதுவும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இதுதான் வந்து அடுத்த டெக்னிக். கடைசியாக நம்ம பண்ண போகிற ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிங். நம்ம இது வரைக்கும் மண் சட்டியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம், தண்ணி விடுதான்னு பார்த்துருக்கோம், ஏர் பபிள்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக ஏதாவது கிராக் இருந்ததுன்னா இந்த ஃபைனல் ஆயில் ஸ்டெப்பில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்ம ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணலாம். சமைக்கிற ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இல்லாட்டி விளக்கெண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக நம்ம வந்து தடவிட்டு, ஆனால் வேப்ப எண்ணெய் மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா லைட்டாக கசப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கையில் வந்து தடவிக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து இந்த எண்ணெயை தடவிக்கலாம். எக்ஸஸாக ஏதாவது எண்ணெய் இருந்ததா நீங்கள் லைட்டாக வந்து டிஷ்யூ பேப்பரில் தொட்டு கூட எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெயிலில் வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 3 மணி நேரம் போல் நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக வந்து நம்மளோட மண் சட்டி சூப்பராக வந்து பதத்துக்கு வந்துடும். இன்னொரு முக்கியமான டிப், நான் ஏன் இவ்வளோத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மண் சட்டியை நம்ம வந்து அடுப்பில் எப்போவுமே வச்சு சமைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ட்ராஸ்டிக்காக டெம்பரேச்சர் சேஞ்ச் பார்த்துச்சுன்னா இந்த மண் சட்டி கிராக் ஆகிடும், இல்லாட்டி வெடிச்சு கூட போயிடும் சில நேரத்தில். அதனால் இந்த மண் சட்டினால எப்போவுமே இத்தனை சீசனிங் ஸ்டெப்ஸை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்ம மண் சட்டி சமைக்கவே முடியும். ஸோ இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய மண் சட்டி கிராக் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இதில் வந்து லைட்டாக சமைச்சு பார்க்கலாம். எப்போவுமே மண் சட்டியை சூடு பண்ணும்போது வெறும் சட்டியை சூடு பண்ணவே கூடாது. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பையே கொளுத்தணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டிராஸ்டிக்காக டெம்பரேச்சர் பட்டுச்சுன்னா டப்புன்னு வந்து நம்மளோட க்ளே பாட் வெடிச்சிடும். இன்றைக்கி நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக ஒரு செல்லு வந்து தேங்காய் எடுத்து நான் வந்து வறுத்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து புது சட்டியை பதப்படுத்தினாலும் மண் எங்கேயாவது நம்மளை ஏமாற்றி எங்கேயாவது சிக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பண்ணாமல் லைட்டாக ஏதாவது டிஸ்கார்ட் பண்ணுற மாதிரி, லைட்டாக தூக்கி போடுற மாதிரி சின்னதாக ஏதாவது நம்ம வறுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. மண் சட்டி வந்து இண்டக்ஷன் அடுப்பில் வைக்க முடியாது. ஸோ கேஸ் ஆர் கரண்ட் அடுப்பில் தான் நம்ம வந்து வைக்க முடியும். அதேமாதிரி இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா அடியில் வந்து அழகாக ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஊர் அடுப்புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஹீட் பார்த்திங்கன்னா அழகாக வந்து சேஞ்ச் ஆகும், அழகாக வந்து மெயின்டைனும் ஆகும் மண் சட்டியில். ஏன்னா ஒரே அளவு ஹீட் வந்து அழகாக அந்த மண் சட்டியில் வந்து பரவும். ஸோ நான் போட்ட ஒரு 30 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த சில்லுவெல்லாம் வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு. கலரும் பார்த்திங்கன்னா ஓரத்தில் அங்கங்கே அழகாக சேஞ்சும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஹீட் வந்து ஈவனாக அழகாக பரவுது. குக்கிங்கும் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் சீக்கிரமாக குக் ஆகிடும் நம்ம மற்ற சட்டியை விட. ஏன்னா அந்த ஹீட், அந்த மண்ணில் வந்து ஹீட் ஒரே மாதிரி பரவுறதுனால நமக்கு உடம்புக்கும் ரொம்ப சத்து. அதே மாதிரி நமக்கு கேஸும் நம்ம வந்து நிறையா சேமிக்கலாம். ப்ளஸ் கரண்ட் அடுப்பாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து கரண்ட்டும் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ளே பாட்டை வந்து சீசன் பண்ணணும். என்னடா இவ்வளோ ஸ்டெப் இருக்கா, இதை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்காதீங்க. இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ. ஆனால் என்ன, இது வந்து டைம் கன்சியூமிங். நம்ம அவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணி இந்த க்ளே பாட்டை நம்ம சீசன் பண்ணுறதோட எண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சமைக்கும் போதும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஃப்ளேவரும் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக குக்கரில் பருப்பு வைக்கிறத விட இந்த மண் சட்டியில் பருப்பு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு போடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Archana.